اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. شهداء البدرين 1444வது உருஸ் முபாரக்குடைய தினமாகும் இன்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் ரமதான் மாதம் பிறை 17 ஷஹதா அல் பத்ரியினுடைய உருஸ் முபாரக்கு மட்டும் இல்லை. இன்றைய தினம் அமீருல் மோமினீன் வசிய ரசூலுல்லாஹ் நஃப்ஸ முஹம்மதி அலியும் கரமல்லாஹு வஜ்ஹஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் وأفاض علينا البركات من دار رمضان آمين. நாயகம் அவர்களின் ஷஹாதத் முகத்தஸாவுடைய தினமுமாகும். ஹிஜ்ரா 30வது வருஷம், அதாவது ஹிஜ்ரா 40வது வருஷம் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான விசால் முபாரக்கு பிறகு 30வது வருஷம். அப்ப ஹிஜ்ரா 40வது வருஷம். இதே ரமதான் மாதம் பிறை 17வது ஃபஜ்ருடைய வேளையில்தான் கூஃபாவில் ஃபஜ்ர் தொழுகையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ருக்குவில் இருந்த நிலையில் இமாமா இருக்கிறாங்க அமீருல் மோமினீன் சையதுனா அலி நாயகம் ருக்குல இருக்கும்போது சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாரிஜி லஅனத்துல்லாஹி அலைஹியான அப்துர் ரஹ்மான் பின் முல்ஜிம் என்ற கர்ம ஷைத்தானால் கத்தல் செய்யப்பட்டார்கள். சையதுனா வசிய ரசூலுல்லாஹ் அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஷஹாதத் நடந்தது இந்த ரமதான் மாதம் பிறை 17வது ஃபஜ்ருடைய ஸலாத்தில். இஸ்ரால் முபாரக் இன்திகால் ஆனது, வாசல் அல்லாஹ் ஆனது ரமதான் மாதம் பிறை 21வது தினம். அப்போ இந்த ரமதான் மாதம் பிறை 17 ஷஹதா அல் பத்ரியினுடைய தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், மிகப்பெரிய பாக்கியம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் தாஜுல் அம்பியா வல் முர்சலீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஷம்ஸுல் லுஹா பத்ருத் துஜா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்த வல்லம் நாயக கோமான் அவர்கள் பத்ரில் ஹைலைட் பண்ணது மாஷா அல்லாஹ் 2 பேரை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ர் களத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் ஹைலைட் பண்ணது 2 பேரை தான். அது ஒன்று சையது ஷுஹதாய் அஸ்வதுல்லாஹி அம்மா ரசூலுல்லாஹி ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹம்ஸா நாயகத்துடைய
பரக்கத்து ஷரீஃபை கொண்டு தான் அந்த மொத்த உம்மத்துக்கு மூமினீன்கிற பெயர் அல்லாஹ் கொடுத்தா. மாஷா அல்லாஹ். ஹம்சா நாயகம் இஸ்லாத்தை கபூல் செய்ற வரையில என்ன, குர்ஆன் ஷரீஃப்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொள்ளக்கூடிய மூமின்களுக்கு மூமின்கிற அங்கீகாரம் குர்ஆன்ல அல்லாஹ் கொடுக்கல. யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு சொல்லக்கூடிய ஹிதாப் எல்லாம் மதீனா முனவ்வரால நாஸிலானது. ஒரு ஆயத்து மக்கி நுஸூலாத் கிடையாது. ஆனால் மக்கால மாஷா அல்லாஹ் மூமினீன்கள்னு சொல்லி சஹாபாக்கள் சாபிகூன் அவ்வளவுல உள்ள நம்முடைய தாய் சையதா அவ்வளவு உம்முல் மூமினீன் ஹதீஜத்துல் குப்ரா ஸலல்லாஹு அலைஹா அவர்களிலிருந்து சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அவர்களிலிருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவிலிருந்து அத்தனை சஹாபாக்களையும் ஸஹாபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வனஃபானா மின் பரகாத்தி ஃபித் தாரைன் ஆமீன். அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூமினீன்கிற அங்கீகாரம் மாஷா அல்லாஹ் சய்யிது ஷுஹதாஇ அமீருத் தைபா அம்மா ரசூலுல்லாஹி ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரக்கத்து ஷரீஃப் கொண்டு தான் அல்லாஹ் கொடுத்தார். சையதுனா ஹம்ஸா நாயகம் மாஷா அல்லாஹ் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என்ன பிறப்பிலேயே அலாதியான அன்பு கொண்டவங்க. ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹம்ஸா நாயகம் அம்பு சின்ன பாப்பா மட்டுமல்ல பால்குடி சகோதரர்கள் கூட மாஷா அல்லாஹ். சையதுனா அப்துல்லா நாயகத்துக்கும் சையதா ஆமினா நாயகத்துக்கு என்ன அலைஹிமுஸ்ஸலாம் கண்மணி நாயகத்துடைய வாலிதைன் ஷரீஃபைனுக்கு நிக்காஹ் நடந்த அதே நாளே நாயகத்துடைய கிராண்ட்ஃபாதர் சையதுனா அப்துல் முத்தலிப் அவங்களும் நிக்காஹ் செஞ்சுக்கிட்டாங்க. அதாவது வாப்பாவுக்கு கல்யாணம் மகனுக்கு கல்யாணம். நாயகத்துடைய வாலிதைன் ஷரீஃபைனுக்கு நிக்காஹ் ஷரீஃப், நாயகத்துடைய ஜெத்துல் கரீமுக்கு நிக்காஹ் ஷரீஃப் அன்னைக்கு மாஷா அல்லாஹ். அந்த நிக்காஹ்ல தான் சையதுனா ஹம்ஸா நாயகம் பிறந்தாங்க. அதனால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன தூபான்னு சொல்லக்கூடிய தாயிட்ட ரெண்டு பேரும் மாஷா அல்லாஹ் பால் குடிச்சாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 உம்மா மார்ட்ட பால் குடிச்சிருக்காங்க. அதுல ஒரு உம்மா தூபா. தூபாட்ட மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிச்சாங்க, ஹம்ஸா நாயகம் பால் குடிச்சாங்க மாஷா அல்லாஹ். அப்ப ஹம்ஸா நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன தொடக்கத்திலேயே ஆதிலேயே அரமநாயக திருமேனி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல அலாதியான அன்பு பாசமும் காதலும் உண்டு. பகிரங்கமா ஓப்பனா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதத் ஷரீஃப் என்னைக்கு ஹம்ஸா நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ் இக்ரார் செய்தார்களோ அதே அன்னைக்கு அல்லாஹ் ஆயத்தை நாஸிலாக்கினார். யா அய்யுஹன் நபி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கிதாப் செய்தார். யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹ் வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். முஃமினீன் சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன ஆயத்து நாஸிலானது ஹம்ஸா நாயகத்துடைய அந்த ரிசாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலா ஷரீஃப் ஹம்ஸா நாயகம் ஈமான் அன்னைக்கு தான் மாஷா அல்லாஹ். யா அய்யுஹன் நபி, ஓ நபியே நாயகமே, ஹஸ்புக்கல்லாஹ் அல்லாஹ் தங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான். அமனி தபாக மினல் முஃமினீன் தங்களுடைய கம்பெனியன்ஸ் ஃபாலோவர்ஸ் தங்களுடைய ஷஹாதத்தை தங்கள் ரிசாலத்தை ஷஹாதத் சொன்ன சாட்சி செஞ்ச ஈமான் கொண்ட முஃமினீன்கள் தங்களுக்கு போதுமானவங்களா இருக்கிறாங்க சொல்லி முஃமினீன் சொல்லி எல்லா சஹாபத்துக்கும் மாஷா அல்லாஹ் என்ன அங்கீகாரம் அல்லாஹ் கொடுத்தது ஹம்ஸத்துல் கர்ராருடைய பரக்கத் ஷரீஃப் கொண்டு தான் மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லு பைத் தஹாருடைய அதீமு ஷான் அல்லாஹ் ظهور ஆக்கிறதுக்கு தான் என்ன இந்த பத்ர் போர்லாம் நடந்தது மாஷா அல்லாஹ். நாயகம் என்ன போர்க்களத்துக்கு போகணும், சந்திரனை ஒரு இஷாரால என்ன 2 கூரை பிளந்த அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்துக்கு ஆயுத பாணியாகி மாஷா அல்லாஹ் போர்க்களம் சந்திக்கணுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் தபாரக தஆலாவுடைய ஏற்பாடு மாஷா அல்லாஹ் இது ஆலமுல் அஸ்பாப்.
அஸ்பாபுடைய ஆழத்தில் அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதமத்துல் அக்பரையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய அதீமு ஷானையும் அல்லாஹ் துல் ஜலால் எவ்வாறு அமைத்திருக்கின்றான் என்ற ரகசியங்களை அல்லாஹ் வெளியாகிறதுக்காக இல்ஹார் செய்யறதுக்கு தான் இப்படியான ஒரு சம்பவங்கள் எல்லாம் அல்லாஹ் நடத்துறான். பத்ர் யுத்தம் மாஷாஅல்லாஹ் ஈமானுக்கு குஃப்ருக்கு இடையில உள்ள போர். ஈமானுக்கும் குஃப்ருக்கு இடையில உள்ளது மாஷாஅல்லாஹ். ஈமானுக்கு குஃப்ருக்கு இடையில உள்ள அந்த போர்ல பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துல முதல்ல நாயகம் யாரை அழைக்கிறாங்க? கும் யா ஹம்சா. இது ஈமானுக்கு குஃப்ருக்கு இடையில உள்ள போர். ஹம்சா நீங்க என்ன ஈமான் கொண்ட அன்னைக்கு தான் அல்லாஹ் மூமினீன்னு சொல்லி எல்லாருக்கும் பேர் கொடுத்தாங்க. நீங்க எந்திரிங்க முதல்ல மாஷாஅல்லாஹ். கும் யா ஹம்சா. அசலான என்ன அஸ்மாஇ கிராம் வாசிக்கும் போது சுன்னத்து நபவி தரத்தி பார்த்து முதல்ல ஹம்சா நாயகம் திருநாமம் சொல்லணும் மாஷாஅல்லாஹ். அஸ்ஹாபுல் பத்ருடைய அஸ்மாஇ கிராம்ல நிறைய பிழைகள் உண்டு. ஒரு பேர் பலதரம் மடக்கி வரும். அத்தனை சஹாபியெல்லாம் கிடையாது. அதுல நிறைய என்ன மிஸ்டேக்ஸ் உண்டு. அது இன்னும் குறிப்பா என்ன ஹம்சா நாயகம் பேர் எங்கேயோ ஒரு மூலையில வரும். நாயக மாஷாஅல்லா யாரை ஹைலைட் பண்றாங்களோ அந்த திருநாம மாஷாஅல்லா என்ன எங்க இருக்குதுன்னு தெரியாது. தடவை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் என்ன ஒரு ஹாரிஜியத், இதெல்லாம் ஒரு நாசிபியத். நாசிபியத்துங்கிறது தனியா ஏதோ ஒரு ஆழத்திலிருந்து வர்றது அல்ல. அவங்கள அறியாமையே சிலருக்கு என்ன யாரோ ஒருவருடைய சுஹபத்தின் மூலமாக அப்படி உண்டாகி போயிடும். அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தான். அது என்ன சிக்காம இருக்கிறது மாஷாஅல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருல மாஷாஅல்லாஹ் நடந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் வர்ணிக்கக்கூடிய ஆளுக்கு பத்ர் சஹாபாக்கள் எத்தனை ஒட்டகம் வச்சிருந்தாங்க, எத்தனை குதிரை வச்சிருந்தாங்க, இதெல்லாம் சொல்ற ஆளுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன முதல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் எதிர்க்க சொன்னாங்க? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல மாஷாஅல்லாஹ் என்ன வால் சண்டை ஆரம்பிக்கும் முன்னாடி முபாரஸா ஆரம்பிக்கும் மாஷாஅல்லாஹ். குத்து சண்டைக்கு பிறகுதான் வால் சண்டை தொடங்கும். அப்ப நாயகம் அவர்கள் முதல்ல கரத்துல மாஷாஅல்லாஹ் இதமா யார் எத்தனை பேர் இறக்குறாங்க? 3 பேர் இறக்குனாங்க. சையதுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிசான் ஹக்கல் கரீம் முதல் இஸ்மு ஷரீஃப் எது? ஹம்சா. கும் யா ஹம்சா, கும் யா அலி, கும் யா உபைதா. உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குறைஷி, நாயகத்துடைய கராபத். முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைலைட் யாரை பண்றாங்க? சையதுனா ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அஸ்ஹாபுல் பத்ரியினுடைய மனாகிபு ஷரீஃப் சொன்னா, ஷுஹதா அல் பத்ரியினுடைய உருஸ் முபாரக் சொன்னா, அதுல முதல்ல பேச வேண்டிய ஃபக்ர் சையதுனா ஹம்ஸத்துல் கர்ராருடைய ஃபக்ர் ஷரீஃப். அதல்ல முதல்ல பேச வேண்டிய சையதுனா ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஃபக்ர் ஷரீஃப். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத்துல என்னைக்கு ஈமான் கொண்டார்களோ ஹம்சா நாயகம் அன்னைக்கு என்ன ஈமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலை தாங்களையே அரக்கமுடைய வீட்டில் தாங்கள் இமாமத் செய்யணும். பைத்துல்லாஹ்க்கு வாங்க மாஷாஅல்லாஹ். தாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்
காபாவுடைய நாயகர் தாங்கள் மாசாங்க, தாங்கள் ஏன் அடுத்த கூட வீட்டில் இருக்கணும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாசாங்க என்ன அவர்கள் பைத்துல்லாவுக்கு அழைச்சிக்கிட்டு போய் மாசால ஓப்பனா ஜமாத் நடத்த சொன்னது சையதுனா ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நாயகம் முக்தாருல் கௌனைன் வ ஸகலைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்பாபுடைய ஆழத்துடைய விஷயங்களை பேசணும். மாஷா ஷுஜாஅத் பிறக்கிறதே ரசூலுல்லாஹ்வுடைய நாலின் செடியுடைய தஹத்துல தான். மாஷா அல்லாஹ். ஹம்ஸத்துல் கர்ரார் தாஜுல் அஸ்ஜஈன், ஹம்ஸாவுக்கு ஷுஜாஅத் ரசூலுல்லாஹ்வுடைய நாலின் செடியுடைய தஹத் முபாரக்ல தான் வருது. இது அஸ்மாவுடைய ஆலம். இது இங்க மாஷா அல்லாஹ் என்ன ஆலமுல் அஸ்பாப்ல ஒரு விஷயங்களை பயன்படுத்தணும்ல. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல முதல்ல திங்களம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாளந்து வந்த வார்த்தை இது ஹம்ஸத்துல் கர்ராருடைய திருநாள். அடுத்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிமான் கோமியா அலி. அப்ப அந்த அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அலைஹிஸ்ஸலாம் உடைய ஷஹாதத் முபாரக்குடைய தினமாவும் இருக்குது இந்த ரமதான் மாசம் 17வது தினம். மாஷா அஸ்ஹாபுல் பத்ரியன்கள் அவர்களுடைய மகத்துவங்கள் தாராளமா இருக்குது. மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திரு ஹதரத்துக்கு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அலீமை ஜியாரத் செய்யறதுக்கு வரும்போது பத்ருல கலந்துகிட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. பத்ருக்கு பிறகு இஸ்லாம் கொண்ட ஈமான் கொண்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. பத்ரு சம்பவத்துக்கு பிறகு பத்ரு போருக்கு பிறகு ஈமான் கொண்ட சஹாபாக்கள் முன் வரிசையில இருந்து பத்ரு சஹாபாக்கள் பின் வரிசையில இருந்தா ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறாங்க. பத்ருல கலக்காத சஹாபாக்கள் பத்ருக்கு பிறகு ஈமான் கொண்டவங்க. உதாரணம் சொல்றேன், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் சஹாபி அல்ல. பத்ர் உஹது கந்தக் எல்லாம் பிறகு ஈமான் கொண்டார். உதாரணம் மஸலன் எக்ஸாம்பிள் பேசுறேன். அபூ ஹுரைரா முன்னாடி இருந்தா ஒரு பத்ர் சஹாபி பின்னாடி இருந்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரில் கலக்காத சஹாபியை பின்னாடி போ சொல்லிட்டு பத்ர் சஹாபியை முன்னாடி உட்கார வைக்குவாங்க. மாஷா பத்ர் சஹாபாக்கள் மீது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்த அலாதியான அன்பும் பிரியமும் பாசமும் கண்ணியமும். ஒரு சபைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய புனிதமான மஜ்லிஸ் ஷரீஃபுக்கு வந்துட்டா அங்க முதல் வருஷம் ஃபர்ஸ்ட் ரோ மாஷா அல்லாஹ் பத்ர் சஹாபாக்கள் தான். அது எவ்வளவு கிரௌடா இருந்தாலும் சரிதான். நாயகம் அவர்கள் முபாரக்கான திருவாயார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளமாவாங்க. பத்ருக்காரங்களை முன்னாடி உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி மாஷா. ஆனால் எல்லாருக்கும் நாயகத்தின் மீது என்ன கொள்ளை அன்பும் பாசமும் பிரியமும் காதலும் உண்டு. அதனால சஹாபாக்கள் எல்லாரும் ஆசைப்படுவாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் ஷரீஃபோட ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி மாஷா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலின் ஷரீஃபுடைய தஹத்துல காலமெல்லாம் நம்மை அல்லாஹ் பத்ரின் பரக்கத்தை கொண்டு இருக்க செய்வானாக. மாஷா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் ஷரீஃபில் இருக்கும்போது நாயகத்தோட மிம்பரை டச் பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஒட்டிக்கிட்டு இருக்கணும் சொல்லி எல்லாரும் ஆசைப்படுவாங்க. எல்லா சஹாபத்தும் ஆசைப்படுவாங்க.
சமயத்துல நல்ல கிரௌடு மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருல் குர்ஆன்ல நாம காண்றது போல மஸ்ஜித் நபவி இல்ல. தக்பீர் தஹரீமாவுல நம்ம ஷாஃபி மذஹப்ல கையை கட்டிக்கிறோம். ஷாஃபில கட்டுற அமைப்பு வேற, ஹனஃபில கட்டுற அமைப்பு வேற, மாலிகில கட்டுறது இல்லை. அதுக்கான அந்த காரணத்தை பற்றி சொல்லும்போது ஃபுகஹாக்கள் சொல்லுவார்கள், எல்லா சஹாபாக்களும் எந்த போரும் இல்லை, எந்த யுத்தம் இல்லை, எல்லாரும் மதீனால மௌஜூதா இருக்கிறாங்க. அப்படி உள்ள காலம் வரதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரௌட் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப தக்பீர் கட்டி நிக்கிறதுக்கு என்ன சஹாபாக்களுக்கு இடம் பத்தாது. அதனால இவன் என்ன செய்வாங்க, ரஹமத் காட்டி சிறு கரங்களை கட்டாம கையை விட்டுட்டு நிற்பாங்க. மாஷா அல்லாஹ், கை கட்டாம கை விட்டுட்டு நிற்பாங்க. அதை மாலிக்லமான ஹதீஸ் எடுக்கிறாங்க. அதே நேரத்துல கொஞ்சம் சஹாபாக்கள் போருக்கு போயிருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் மதியானம் இருந்தா கொஞ்சம் திருக்கரங்கள் இறக்கி கட்டுவாங்க, கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டுவாங்க. மாஷா விளங்குதா? அப்ப என்ன கை கட்டுற ஆளுக்கு இப்படி கட்டுறதுக்கும் இப்படி கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்படி கட்டினா நம்ம இடம் அடைச்சிட்டு இருக்கோம், இறஞ்சி கட்டினா ஒரு இடம் கிடைக்கும், ஸ்பேஸ் கிடைக்கும். மாஷா அல்லாஹ், நிறைய சஹாபத்து யுத்தத்துக்கு போய் இங்க போருக்கு இங்க அனுப்பி நாயக மதீனா ஷரீஃப்ல இருந்தா அப்ப மாஷா நம்ம ஷாஃபியா கட்டுற மாதிரி கட்டுவாங்க. கை கட்டுறதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு மஸ்ஜித் நபவி ஷரீஃப். அப்ப மாஷா அல்லாஹ் ஹரம்ல கிரௌடு தாங்கல. மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல கூட்டம் நிரம்பி வழியுது. கூட்டம் நிரம்பி வழியிற ஹரம்ல பத்ருக்கு பிறகு, உஹதுக்கு பிறகு, கந்தக்கு பிறகு எல்லாம் வந்து இஸ்லாம கபூல் செய்த ஈமான் கொண்ட சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அடைச்சி நெருக்கி உட்கார்ந்து இருக்கிறாங்க. பத்ர் சஹாபாக்களுக்கு செகண்ட் ரோ தேர்ட் ரோ இல்ல, உட்கார இடமே இல்லை. அவங்க எல்லாம் தூரத்துல அங்க நிக்கிறாங்க. மாசாரு இது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நாயகன் திருவாயார சொல்றாங்க, என்னுடைய பத்ர் தோழர்களுக்கு என்ன இடம் கொடுங்க, கொஞ்சம் நீங்க நவருங்கன்னு சொல்லி யாரும் அந்த காதுல வாங்கிக்கல. காரணம் என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட அன்பின் காரணத்தால், மஹப்பத் ஷரீஃபா, நாயகத்தின் மீது கொண்ட மஹப்பத் ஷரீஃபா. மஹப்பத்துக்கு பல ஜிஹத் உண்டு. बड़े सरकार हुजूर ख्वाजा उस्मान हारूनी रज़ियल्लाहु तआला ஒரு சமயத்துல என்ன நைஷாபூர்ல ஹுசூர் அவங்களோட கான்கால பயான் செஞ்சாங்க. நாளைக்கு ஃபஜர் என்னோடு யாரெல்லாம் தொழுகிறாரோ அவர் எல்லாருக்கும் என்ன ஜன்னத்து வாஜிபாயிடும். இப்ப யாரு முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்க தான் வரணும். இந்த செய்தியை வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இப்ப கான்கால எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர் தான் வரணும். வேற இத போய் வீட்லயோ வெளியோ தோஸ்டையோ ஃப்ரெண்ட்ஸ்டையோ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி யாராவது ஒரு ஆள் இந்த செய்திய வெளியில சொன்னால் அடுத்த ஆளுக்கு சொல்லி ஒரு ஆள் வந்தா சொன்னவர் நரகத்துக்கு போயிடுவார். சொன்னவர் நரகத்துக்கு போயிடுவார்னு ஹுசூர் ख्वाजा உஸ்மான் ஹர்வன் பயான் செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ், அன்னைக்கு தஹஜ்ஜுதிலே கூட்டம் என்ன ஈதுக்கு கூடுற மாதிரி கூடிடுச்சு. மாஷா
தஹஜ்ஜுதிலே ஃபஜ்ர் வக்து வரும்போது பார்த்தா மஹ்ஷர் மைதானத்தில் இந்த மாதிரி நிக்கிறான். என்ன அதாவது காண்ற தூரம் எல்லாம் மனுஷன் தலையை தான் தெரியுது. ஃபஜ்ர் தொழுது முடிச்ச உடனே பெரிய கூட்டம். ஹாஜா உஸ்மான் ஹாரூன் சர்க்கார் கேட்டாங்க, இந்த செய்தியை ராத்திரி நான் சொன்ன நைட்ல நாளைக்கு ஃபஜ்ர் என்னோட தொழுகிறவர்களெல்லாம் ஜன்னத்து உண்டாகும், இங்க உள்ளவர் மட்டும்தான் இது வரணும், வெளியில இந்த செய்தியை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு பெரிய கூட்டத்தை யார் கூட்டினா, யாரு சொன்னா? சபை அமைதியா இருந்துச்சு, சுக்கூத்தா இருந்துச்சு, சைலண்டா இருந்துச்சு, ஒரு ஜவாபும் இல்லை. சர்க்கார் ஒரு தரம் கேட்டாங்க, 2 தரம் கேட்டாங்க, 3ஆவது தரம் கேட்ட உடனே அங்க ஒரு சக்தி எந்திரிச்சு நின்றுச்சு. மாஷா எந்திரிச்சு ஆளு சொன்னாங்க, எஜமானே நான் தான் எஜமானே சொன்னேன்னு சொன்னேன். ஏன் சொன்னீங்க? நான் தான் சொன்னேன். வெளியே சொன்னாலும் நரகத்துக்கு போவார்னு சொன்னேன், ஜன்னத்துக்கு போவார்னு. அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இருந்துச்சு எஜமானே. அப்ப ஏன் சொன்னீங்க? எஜமானே நான் ஒரு ஆள் நரகத்துக்கு போறதுனால இத்தனை பேரு சொர்க்கத்துக்கு போறது மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஹபீபுல் ஆலத்துக்கு சந்தோஷமான விஷயமா இருக்கு. தங்களை ஜத்தல் கரீம் हुजूर தங்களை ஜத்தல் கரீம் ஆகாய் தோ ஜஹான் சர்வரே கௌனைன் வ ஸகலைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் खुशियाவாங்கல்ல எஜமானே. ரசூலுல்லாஹ் खुशियाகிறதுக்காக நான் ஒரு ஆள் நரகத்துக்கு போறது எனக்கு என்ன அது ஒரு கஷ்டமான விஷயமா தெரியல எஜமானே. இன்னொன்னு, நான் நரகத்துக்கு போனாலும் என்ன நரக நெருப்பு தீண்டாது எஜமானே. ஏன்னா நான் தங்களோட ஹாதிம். மாஷா நான் தங்களோட ஹாதிம். சர்க்கார் தங்களை நூறானி தவஜு நதரத்து ஷரீங்க மேல விழுந்திருக்குது. மாஷா அல்லாஹ். அதனால நரகம் என்ன டச் பண்ணாது. படே சர்க்கார் ஹாஜா உஸ்மான் ஹாரூனி சொன்னா அவங்கள என்ன கட்டி முடிச்சு மானாக்கா சொல்லி முத்திரு சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் மகனே தாங்கள் மாஷா அல்லாஹ் என்ன குரபாக்களுக்கெல்லாம் நவாசி ஷேக் மாஷா அல்லாஹ் கரீபுன் நவாஸ் தாங்கள் மாஷா அல்லாஹ் சொன்னது யாரு? ஹாஜா ஹாஜகான் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி. மாஷா இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன ஹாஜகான் சில்சிலா சிஷ்தோட சிராக் ஹாஜா நசீருத்தீன் சிராக் தெஹ்லவி சர்க்காருடைய உருஸ் முபாரக். மாஷா அல்லாஹ்ல என்ன நான் முக்கியமா கேரளாக்கு வந்தது மாஷா அல்லாஹ் ஹம்சத்துல் கர்ரார் அலி அலைஹிஸ்ஸலாம் ஹாஜா நசீருத்தீனுடைய ஃபதாயில் பேசுறதுக்கு தான். மாஷா காரணம் நம்முடைய இமாம், நம்முடைய கிப்லா, நம்முடைய காபா மாஷா அல்லாஹ் நாயிப் ரசூலுல்லாஹ் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி. மாஷா சர்க்கார் கரீம் நவாஸுடைய பிலாசபி ஐடியாலஜி என்ன தலைமையில தூக்கி கல்புக்குள்ள சொல்லுங்க நடக்கிறார். மாஷா நம்ம ஹாஜாடைய ஜாமனை பிடிச்சிருக்கிறார். மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடக்கி சொல்றாங்க திருவாயால. பத்ர்காரங்களுக்கு இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. எல்லா பத்ர் சஹாபி நிக்கிறாங்க. யாரும் வாய் திறக்கல. ஆடன் ஆசையில கல்லு சிறையா அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மஹப்பத் ஷரீஃப் மஹப்பத் சொல்லி செய்யறது அல்ல, அது சொல்லாம செய்யறது. மஹப்பத் ஷரீஃப் மஹப்பத் இருந்தா எதுவும் சொல்லி செய்ய வராது. நாம யார் மீது மஹப்பத்து கொண்டோமோ அவர்கள் விஷயத்தில் மாஷா அல்லாஹ் என்ன சொல்லாமே பல நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கான தௌஃபீக் அல்லாஹ் கொடுக்கும். சர்க்கார் தோ ஜஹான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலதரம் நாயகர் திருவாயால பிஷாரத் செய்றாங்க, நன்மாராயம் செய்றாங்க. பத்ர்காரங்களுக்கு இடம் கொடுங்க, பத்ர்காரங்களுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லி மாஷா யாரும் அசையல. ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒட்டி இருக்கணும்னு எல்லா சஹாபாக்களும் ஆசைப்படுவாங்க. சஹாபாக்களுமா நமக்கு இல்லாத ஆசையா? நாம இருந்தா என்ன செய்வோம்? கடத்துல சஹாபாக்களை தள்ளி விட்டு நாம கிட்ட போயிடும்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபரில் இருக்கும்போது கூட நாயகத்து பக்கத்தில் நெருங்க முடியாட்டி ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான ஒட்டகையாவது ஒட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க சஹாபாக்கள். அதுதான் காரணம். அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு அல்லாஹ் சொல்றது. சஹாபாக்கள்னா சாபனம் வச்சுக்கிட்டு இல்லை. யாருக்கு என்ன பால கால என்ன நடந்துக்கிட்டு இல்லை. அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அது மஹப்பத் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத், ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத், நாயகத்துடைய மஹப்பத் ஷரீஃப். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை என்ன நாயகன் திருவாயை வந்து அருள் செய்யறாங்க. பதிலுக்காரங்களுக்கு இடம் கொடுங்க. யாரும் என்ன செய்யல, எல்லாம் தலையை கீழே குடிஞ்சு என்ன இன்னும் கொஞ்சம் ஒட்டி உட்கார்றாங்களே தவிர ரசூலுல்லாஹ் மிம்பர் ஷரீஃபோடு யாரும் பதில் சஹாபாக்கள் இடம் கொடுக்குற மாதிரி இல்லை. பதில் சஹாபாக்கள் இப்ப நிற்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத்துல சஹாபத்து உட்கார்ந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலீம் அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மாஷா அவங்க தலையில ஒரு பறவை போய் உட்கார்ந்தா கூட தெரியாது. மாஷா பறவை வேற நேரம் உட்கார்ந்து அதுவும் சியாரத் செய்யும். அல்லாஹ் அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீம் அந்த நிலையில உள்ள சஹாபாக்கள் என்ன செய்யல, யாரும் ஆடல அசையல. ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் பார்த்து அர்ஷில ஹபீபுல் ஆலம் அவர்களுடைய खास தோஸ்தி, பிரதான தோழர்கள், பிரதான பிரியர்கள் பதில்களுக்கு இடம் கொடுக்க சொல்றாங்க. ஆனா மற்ற பாசமிக்கு தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத் கரீம் விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறதுக்கு விரும்பாததுனால என்ன ஒரு அன்புல அப்படியே அசையாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கட்டளை, ஓ ஜிப்ரீலே ஆயத்தை கொண்டு வா. மாஷா அல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். ஆயத்தை நாஸில் ஆயிடுச்சு. மாஷா அல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட முஃமின்களே, இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட மசாலா என்ன மஜ்லிஸ்கள்ல இடம் தரும்படி திருவாயால் அமுதமொழி கூறினால் என்ன செய்யுங்க, மசாலா இடம் கொடுங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்க இடத்தை விசாலமாக்குவாங்க. மாஷா அல்லாஹ் உங்க இடத்தை விசாலமாக்குவாங்க. ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். ஆயத்து நாஸில் ஆயிடுச்சு. நினைச்சா போதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவுக்கு வர வரையிலையும் அரிசிலிருந்து எல்லா ஆணைகளும் அதிகாரங்களும் இறங்கிட்டு இருந்துச்சு. மாஷா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ அவர்களுடைய உம்மு தய்யிபா தாஹிரா ஸகியா ஆபிதா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா உம்ம ரசூல் ஆமினா பின்த் வஹப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் பத்தன் ஆத்தார்ல இருந்து அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு கொண்டு வந்து. மாஷா அல்லாஹ், என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராக்கு வந்துட்டாங்களோ, மக்கா முக்கரமத்துக்கு முஸ்தரதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஷுக்கு வந்த பிறகு அல்லாஹ் அவன்ற அதிகாரங்கள் உண்டாகிற இடத்தை மாத்திட்டான். அர்ஷா இருந்தது ஃபர்ஷா ஆயிடுச்சு. மாஷா மூசா நபி காலத்திலையும் ஈசா நபி காலத்திலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து காலித் அலைஹிஸ்ஸலாம் வரையிலையும்
எல்லா அம்பியா முர்சலீன் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஜமான் அலை மாஷா அல்லாஹ் என்ன அரிசிலிருந்து அதிகாரங்கள் இறங்கிட்டு இருந்துச்சு மாஷா அல்லாஹ். முக்தாருல் ஆலமீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஸ்தபா கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோரில் கரீமான புரம் மாஷா அல்லாஹ் அரிசி தானா இக்தியார் செய்யறது இல்ல, ஃபர்ஷ பார்க்கிறது மாஷா அல்லாஹ். அரிசிக்கு மாஷா அல்லாஹ் என்ன ஃபர்ஷ்ல இருந்து ஃபர்ஷை கவனித்து அரிசி இக்தியார் செய்ய ஆரம்பிச்சு. அரிசுடைய எல்லா அஃபாலாத்தும் எல்லா ஆக்டிவ்ஸ் மாஷா அல்லாஹ் என்ன மதீனத்து முனவ்வராவுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிதான் மாஷா. நாயகம் எதை டிசைட் பண்றாங்களோ அதெல்லாம் நடத்தி வைக்கிறோம் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம் கொடுங்க இடம் கொடுங்க இடம் கொடுங்கன்னு சொல்றாங்க திருவாயால. ஆனா என்ன நாயகத்தின் மீது கொண்ட அன்பின் காரணத்தால் வேற ஒண்ணும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால என்ன ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தை ஒரு ஆளே செய்யாம இருந்தாலும் அவர் என்ன விடுவாரு, குஃப்ர்ல விடுவார். மாதல்ல இங்க அன்புல மஹப்பத்துல நாயக வேணுங்கிறதுனால மாசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணுங்கிறதுனால என்ன செய்யல, ஆடாம அசையாம உட்கார்ந்து சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் ஆயத்து நாஸில் ஆயிட்டான். அதே நேரத்துல அந்த சஹாபாக்கள் மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய அன்போடு தான் இருந்தாங்கன்னா ஆயத்திலே தலீல் இருக்குது மாஷா. ஏன்னா அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூங்கற மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய அன்புக்காக தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த இடத்தை விட்டு அசையாம இருந்தாங்க. பத்ர் காலங்களுக்கு இடம் தராம இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் ஹபீபுல் ஆலத்துடைய உத்தரவு எதுவும் அதை செய்யுங்க. இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸ். ஒன்று மாசால என்ன இடம் தரும்படி சொல்லப்பட்டால் உத்தரவு வந்தா முஸ்தபியத்தான திரு ஹலரத் இருந்து மாஷா அல்லாஹ் இடத்துக்கு கொடுங்க. தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸ் ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு மாஷா அல்லாஹ் இடத்தை விசாலமாக்குவான். மாஷா அல்லாஹ் உங்களுக்கு இடத்தை விசாலமாக்குவான். இங்க இருக்கு இடம் கொடுத்தா அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்தோட மாஷா அல்லாஹ் ஜன்னத்துல நெருங்கி இருப்பீங்க மாஷா அல்லாஹ். சொர்க்கத்துல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் குர்பா கொடுப்பான். ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் பத்ர் சஹாபாக்களுக்காக என்ன ரசூலுல்லாஹ் பிரியப்பட்ட விஷயத்துக்கு அல்லாஹ் ஆயத்து நாஸிலாக்குற அளவுக்கு மாஷா அல்லாஹ் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரியத்திற்கு சொந்தக்காரர்கள் அஸ்ஹாபுல் பத்ரியர்கள். பத்ருடைய விஷயங்களை நாம மஃபூமாக்காம வெறுமனைய மௌலிது ஓதுறது ஹைரான விஷயம், மௌலிது ஓதுறது சிறப்பான விஷயம். அது புரியாம மாலுமாக்காம செய்யும் போது அது ஒரு மெக்கானிக்கல் பிராக்டிஸ் மாதிரி போயிடுமா சார். அது ஸ்பிரிச்சுவல் இருக்காது. பரக்கத்து உண்டாகும், பரக்கத்து உண்டாகும், மஹபத் உண்டாகும். பரக்கத்து உண்டாகும், மஹபத் உண்டாகும். இப்ப மஹபத்துக்கு மாஷாஅல்லாஹ் என்ன ஃபஹம் முக்கியமானது. மஹபத்துக்கு ஃபஹம் முக்கியமானது. ஃபஹம் இல்லாம என்ன மஹபத் வர. பத்ருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மாஷா அல்லாஹ் முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபை நமக்கு என்ன இல்ஹார் ஆக்கி வைக்கிறது தான் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃப்.
அல்ஹம்துலில்லாஹ் என்ன பத்ருடைய தினத்துல நாமும் அதிகமாக மாஷாஅல்லாஹ் தெரிய வேண்டிய விஷயம் எது? மஹப்பத்து உண்டாக்கி வைக்கக்கூடிய விஷயங்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து ஷரீஃப் உண்டாகக்கூடிய விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அது ஒன்று ரெண்டு இல்லை, ஏராளமான காரியங்கள் இருக்குது பத்ரில் நடந்த நிகழ்ச்சிகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மத் ஷரீஃப் அல்லாஹ் இல்ஹாராக்கின சம்பவங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா மகத்துவத்தை அல்லாஹ் இல்ஹாராக்கின சம்பவங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஆல பைத் அத்தாருடைய மகத்துவங்கள் அல்லாஹ் இல்ஹாராக்கின சம்பவங்கள் பல விஷயங்கள். ஒரு ஆள் மருந்து பேர் தெரிஞ்சேன்னா சகீத் அல்ஹம்துலில்லாஹ் என்ன எத்தனை பேர் பேஷண்ட் வருது, மருந்து எழுதி கொடுக்குறாப்புல, அந்த மருந்து வாங்கிட்டு போற எல்லாருக்கும் மாத்திரையோட பேர் தெரிய செய்யும் தெரியாது. சகீர் எழுதுறது யாருக்கு தெரியும்? சகீருக்கு கடைக்காரனுக்கு தெரியும், வாங்கிட்டு போறவனுக்கு தெரியாது. புரியுது? இருந்தாலும் என்ன, அந்த டேப்லெட்டை போட்டா அல்ஹம்துலில்லாஹ் ஷிஃபா கிடைச்சு. அது மாதிரி தெரிஞ்சு ஓதுனாலும் தெரியாம ஓதுனாலும் பலன் உண்டாகும், ஃபாயிதா உண்டாகும். ஃபாயிதா வேற, மஹப்பத் வேற, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபாயிதா வேற, மஹப்பத் வேற. முஹிப் எப்போதும் மஹப்பத் உள்ளாலும் ஃபாயிதாவை பார்க்க மாட்டாப்ல. ஃபாயிதாவை பார்த்தா மஹப்பத் இல்லை. ஃபாயிதாவை பார்த்தா அது மஹப்பத் இல்லை, அது திஜாரத். நான் செய்யறேன், எனக்கு இது உண்டாகணும், அது திஜாரத். மஹப்பத் மாஷாஅல்லாஹ் என்ன, எந்த எதிர்பார்ப்பு இருக்காது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துலும் சொன்னாங்க, நாயகமே அபூபக்கர் சித்திக்கு அல்லாஹ் சலாம் சொன்னா, தாங்கள் மாஷாஅல்லாஹ் சொல்லுங்க எஜமானேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா இருந்தாங்க. நாயகத்துலே சாஹிபுல் கரீம் அல்லாஹ் எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருல மாஷாஅல்லாஹ் ரொம்ப துஆல இருந்தாங்க. நாயகம் அழுது துஆ செய்யறது அது அபதியத்தை இல்ஹார் ஆக்குறதுக்கு. அது அபூபக்கர் சித்திக் நாயகம் தாங்கல, எஜமானே தாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு துஆ செய்வானோ, யார் முஸ்லிமா இருக்கிறா இல்லாம போறாங்க, தாங்கள் துஆ செய்யணும். அவங்களுக்கு என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்படக்கூடாது, அது மஹப்பத். அப்ப இந்த அபூபக்கர் சித்திக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டான்னு சொன்ன உடனே நான் சித்திக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா இருக்கேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, அபூபக்கர் சித்திக்கு நாய் வந்தாங்க ஹரமுக்கு. நாயகன் திருவிழமானாங்க, திருவாயர். அபூபக்கர் இப்ப ஜிப்ரீல் வந்தாப்புல, அல்லாஹ் தங்களுக்கு சலாம் சொல்லி விட்டதாக ஜிப்ரீல் இந்த சொல்லிட்டு போனாப்புல, அபூபக்கரேன்னு சொல்லி. சித்திக்கு நாய் ரொம்ப சந்தோஷமாடி அதுக்கு ஜவாபு இன்னல்லாஹு வஸ்ஸலாம் சொல்லி மாஷாஅல்லாஹ் ஹதீஜா நாயகி சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்ட खबரை சொல்லிட்டு நாயகம் கேட்டாங்க திருவாயால, யா அபூபக்கர், இந்த கடந்த இந்த லாஸ்ட் நைட் என்ன இபாதத்தை நீங்க செஞ்சீங்க? இத்தனை நாள் அல்லாஹ் சலாம் சொல்லி விடாம உங்களுக்கு இன்னைக்கு சலாம் சொல்லி விட்டுருக்காங்க. லாஸ்ட் நைட் என்ன இபாதத் செஞ்சீங்க? அன்னைக்கு காலையில தான் சலாம் வருது கொஞ்சம் டைம்ல. இந்த லாஸ்ட் நைட் என்ன இபாதத்தை நீங்க செஞ்சீங்க? அல்லாஹ் खुशिயா சந்தோஷமா உங்களுக்கு சலாம் சொல்லி விட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாயகமே நான் எந்த இபாதத்தும் செய்யல ஜமானே. அப்ப என்ன பண்ணீங்க? கடுமையான பல்லு வலியா இருந்துச்சு ஜமானே, அதனால என்ன படுத்திருந்தேன். பல்லு வலிச்சுச்சா? எவ்வளவு நாள் ஆகுது? 7 வருஷமா இருக்குது ஜமானே. 7 வருஷமா? ஏன் என்று சொல்லல நீங்க? நாயகத்துக்கு தெரியாம இல்ல, இது ஆலமுல் அஸ்பார். ஏன் சொல்லல? சையதியா ரசூலுல்லாஹ், நான் தங்களை வச்சிருக்கிற மகாம் மஹப்பத் இது போய் சொன்னா மஹப்பத்துக்கு அடையாளம் என்ன போயிடும்?
இதுதான் சொன்ன மாஷா அல்லாஹ். மஹப்பத் ஃபாயிதாவை எதிர்பார்க்காது. எதிர்பார்த்தால் அது மாஷா அல்லாஹ் என்ன? அது மஹப்பத். ஒரு கணவனிடத்துல மனைவி என்ன பெனிஃபிட் மட்டும் எதிர்பார்த்து இருந்தால் அவர் உண்மையான மனைவி அல்ல. அவனுடைய கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்திலையும் ரெண்டரை கலந்திருக்கிறார். இது என்ன? ஒரு நாகிசான மஹப்பத் கணவன் மனைவி இடையில உள்ளது. இஸ்கே மஜாசி, இஸ்கே ஹகீகி அல்ல. இஸ்கே மஜாசிலேயே ஃபாயிதா எதிர்பார்க்காம இருந்தா, இஸ்கே ஹகீகி ஒரு மனுஷன் ஃபாயிதாவை எதிர்பார்த்தா என்ன மஹப்பத் அது? இஸ்கே மஜாசி மஹப்பத் மஜாசி, மஹப்பத் ஹகீகி அல்ல. கணவன் மனைவி பிள்ளை பாப்பா பிள்ளை எல்லா கராபத்து உறவு என்ன? ஹகீகி மஹப்பத் அல்ல, மஜாசி மஹப்பத். முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமோடு மட்டும்தான் ஹகீகி மஹப்பத் மாஷா. அதுதான் இஸ்கே ஹகீகி, ஹகீகி மஹப்பத் மாஷா. அதுல போய் வரால என்ன பெனிஃபிட் எதிர்பார்த்தா அது மஹப்பத் அல்ல. நான் சொல்றது மாஷா அல்லாஹ் ஈமானுடைய லத்தத்தை டேஸ்ட் பண்ற ஆளுக்கு, ஆமத்து நாசுக்கு அல்ல. அவரு ஃபாயிதாவை எதிர்பார்க்கணும். அப்பதான் அவர் கல்பு தஸல்லி ஆகும். அவர் கல்பு தஸல்லி ஆகும் மாஷா அல்லாஹ். புரியுதா? நான் பேசுறது மாஷா அல்லாஹ் சிதுக்குடைய மர்த்தபால உள்ள ஆளுக்கு மாஷா அல்லாஹ், சித்திக்கு பேசுற மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுது? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத் அபூபக்கர் சித்திக் என்ன சொல்றாங்க? நாயகமே இத போய் சொல்றது என்ன? அல்லாஹ் இதுதான் அபூபக்கர் சித்திக், இதுதான் அபூபக்கர் சித்திக். இதனால அல்லாஹ் என்ன இது யகூலு ஸாஹிபிஹிங்கற மாசல் அல்லாஹ்வே சாஹிபுன் குர்ஆன் ஷரீஃப். குர்ஆன்ல சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹ்வோட சாஹிப் ஒரே ஒரு சாஹிப் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆன்ல சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரே சாஹிப் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன பத்ருடைய நிகழ்வு நமக்கு மஹப்பத் சரியை உண்டாக்குற அநேக பாடம் உண்டு மாஷா. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதமத்து ஷரீஃபை இல்ஹார் ஆக்குற அற்புதமான பல சம்பவங்கள் விஷயங்கள் உண்டு மாஷா. இமாம் அபூ நுஐம் உடைய தலாயிலுன் நுபுவத்திலே இந்த ஹதீஸ் வரும். காதி சனாவுல்லாஹ் பானிபத்தோட தஃப்சீர் மஸ்ஹரிலே மாஷா அல்லாஹ் இன்னும் ஏராளமான கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்ட சம்பவம். பத்ர் நிகழ்வெல்லாம் முடிஞ்சிருச்சு. பத்ர் யுத்தம் என்ன ரமலான் மாசம் ஹிஜ்ரா 2 புற 17 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்துச்சு. மார்ச் 13ஆம் தேதி மாஷா அல்லாஹ் என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு லுஹர் அஸர்ல ஜம்மா தஅkhீர் ஆக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க மாஷா அல்லாஹ். நம்ம தொழுதுமா இதெல்லாம் முடிஞ்சு தொழும்போது ஞாபகம் வந்துச்சு அண்ணா அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கி வச்சுட்டாங்க சொல்லி வந்த உடனே ரொம்ப டயர்டு, சரியான மயக்கம் மாஷா அல்லாஹ். எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலன் ஷரீஃப் பரகத் ஷரீஃப் சஹாபி ரசூல் தமீம் அன்சாரி ரலியல்லாஹு ரௌலா ஷரீஃப்ல ரொம்ப விசேஷமா ஷுஹதால் பத்ர் உரு சுபார் மஜ்லிஸ் ராத் நடந்துச்சு மாஷா அல்லாஹ். நான் மாஷா அல்லாஹ் என்ன அதுக்கு பிறகு இங்க வந்துதான் தூங்கி இருக்கிறேன். ஒரு செகண்ட் கூட கண்ணு போத்தாடு. நான் மட்டும் இல்லை, யாரும் தூங்கல, எந்த பிள்ளையும் தூங்கல மாஷா. மகரிப் தொழுதோன்னு மஜ்லிஸ், அப்புறம் ரௌலா ஷரீஃப்ல மது ஷரீஃப், அதுக்கப்புறம் இஷா, அப்புறம் வித்ரு, அதுக்கப்புறம் மாஷா அல்லாஹ் என்ன ஓலாய் காயினாத்
ஆயிஷா நாயகத்தில் உது சுபாலக் மஜ்லிஸ், அப்புறம் தலவாசி காஜிகான் மஜ்லிஸ், என்ன ஃபஜர் தொழில் மாஷா அல்லாஹ் காரில் உட்காந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து இவர் நேரமாக்கிட்டார், ஏர்போர்ட்டுக்கு வந்து கூட வருது. இன்னைக்கு நோம்பு அவர் அடிவாமல் தப்பிட்டார். ரெண்டு ஒரு அறை விட்டுருக்காங்க. ஒரு நோம்பா இருந்ததுனால மாஷா அல்லாஹ் என்ன புரியுதா, அது டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டே அவர் சொல்லிட்டார். அவர் என்ன செய்யணும், ஃபஜர்லேயே வரணும். நான் எவ்வளோ தூரத்தில் வரேன், நீ இங்கேயும் தானே வரேன் பக்கத்தில் மாஷா அல்லாஹ் என்னப்போ யுத்தமெல்லாம் முடிஞ்சிருச்சு. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹர் அஸ்ர் நாயகம் ஜமா கிட்ட இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்த 5000 மலக்குமார்களும் பார்த்தாங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் நமக்கு எந்த ஹித்மத்துக்கு தௌஃபீக் செஞ்சானோ அந்த ஹித்மத் சரி முடிஞ்சிருச்சு. முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முபாரக் செய்யல நம்ம ரிட்டர்ன் திரும்பலாம்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் 5000 மலக்குகள் என்ன புறப்பட்டு போய் மாஷா அல்லாஹ் வானலோகத்துடைய கதவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் வளமையா தட்டுற மாதிரி தட்டினாங்க. அங்கிருந்து சுவால் வந்துச்சு, மன்னன் யாருன்னு கேட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னை சொன்னாப்ல. அந்த காவலாளி கேட் கீப்பர் அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லை திறக்கிறதுக்கு. யாருக்கு கதவு திறக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லை. யாருக்கு? ஜிப்ரீலுக்கு அலைஹிஸ்ஸலாம். அவனோட வாசஸ்தலமே வானலோகம் தான். சிதறத்துல் முன்தஹால வாழக்கூடிய மலக்கு. மஸ்ஜிதுல் மாமூர், சிதறத்துல் முன்தஹால மஸ்ஜிதுல் மாமூர் இருக்குது, வானலோகத்துடைய மலக்குடைய காபா. அங்க உள்ள இமாம் யாரு? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். முஅத்தின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இமாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வருது. பைத்துல் மாமூருடைய இமாம் யாரு? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். பைத்துல் மாமூர் எங்க இருக்குது? சிதறத்துல் முன்தஹால, 7 வானத்துக்கு மேல. அங்கதான் ஹலீலுல்லாஹ் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பைத்துல் மாமூருடைய இமாமுக்கும் முஅத்தினுக்கு என்ன வானலோகத்தோட வாசகதவை திறக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லைன்றாரு கேட்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் சஜ்தால விழுந்தாப்புல, யா அல்லாஹ் என்ன மாசூம்ல மலக்கு பாவனைகளாதான் இல்ல, குற்றம் வராது. இருந்தாலும் மாஷா அல்லாஹ் என்ன அவங்க சஜ்தால விழுந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் கேட்டான், ஓ ஜிப்ரீல் எதுக்காக அனுப்புனது? யாரெல்லாம் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹித்மத் செய்ய அனுப்புன அல்லாஹ். ஹித்மத் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் ஒரு ஹபீபுல் ஆலம் ஹாலாத்து ஸலாத்துல இருந்தாங்க. அதுதான் நாங்க வந்துட்டோம்னு சொல்லி எந்த ஹித்மத்துக்கு ஹபீபுல் ஆலத்துடைய ஹதரத் ஷரீஃப் அனுப்புனமோ ஹபீபுல் ஆலத்துடைய இஜாசத் இல்லாம ஏன் நீ வந்த மாஷா அல்லாஹ் மடங்கி போ. யாருக்கு மாஷா அல்லாஹ்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நான் சொல்ற கருத்து புரியுதா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் தலாயிலுன் நுபுவத், இமாம் அபூ நுஐமுடைய தலாயிலுன் நுபுவத்ல ஹதீஸ் வருது மாஷா. இமாம் பைஹக்கி தலாயிலுன் நுபுவத் உண்டு. அது மாதிரி அபூ நுஐமுக்கு மாஷா அல்லாஹ் தலாயிலுன் நுபுவத் உண்டு. அதுல வருது ஹதீஸ் மாஷா. முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜாசத் இல்லாம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், அதாவது கேட்காம போறதுக்கு அல்ல, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்சிருச்சு. நாயகமா ஹாலாத்து ஸலாத்துல இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அதனால என்ன, நாயகத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுனால அவங்க போயிட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, என் ஹபீபுடைய உத்தரவு இல்லாம எதுக்கு திரும்பி வந்தா மடங்கி போ. ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய சஹாபத்து மாஷா அல்லாஹ் சொல்றாங்க, தொழுதுகிட்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க மாஷா அல்லாஹ். இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். நாயகம் இமாமா இருக்கிறாங்க, சஹாபாக்கள் மஹ்மூதுங்களா பின்னாடி இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சிரிக்கிறது வல்லாஹ் வஜூல் அலீல் அலீம்ல தபஸ்ஸுமன் கரீம் வாரது அவங்களுக்கு தெரியணும்னு சொன்னா அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? ரசூலுல்லாஹ்வே பார்த்துட்டு இருக்கணும் மாஷா அல்லாஹ். ஹாலாத் ஸலாத்துல கூட சஹாபத்து கிராம் அஸ்ஹாபுல் பத்ர் மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வல்லுஹா வஜ்ஹு அலில் அலினா தன்னுடைய பார்வையை திருப்பர் மாஷா ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இருந்தாங்க மாஷா ஹாலத்து ஸலாத். அதுதான் பத்ர் சஹாபா, அதுதான் பத்ரீன்கள். பத்ர் சஹாபாக்கள் திருநாமம் சொல்லி ஊதி பேய் பிசாசு ஓடுறது மட்டுமல்ல, பத்ர் சஹாபாக்கள் திருநாமங்கள் சொல்லி ஊதுன மாஷா அல்லாஹ் வறண்டு போயிருக்கிற கல்பு மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்துல பசுமையாகும் மாஷா அல்லாஹ். செத்து போய் கிடக்கிற கல்பு மஹப்பத்னா என்னன்னு தெரியாம என்ன பொட்டையா போயிருக்கிற கல்பு மாஷா அல்லாஹ் அது ஹதர் ஆயிடும் மாஷா அல்லாஹ், பசுமை ஆயிடும் மாஷா அல்லாஹ். அஸ்ஹாபுல் பத்ரியன்களுடைய அஸ்மாஏ கிராம் மாஷா அல்லாஹ் தذكرா செய்யும் போது கல்பு மாஷா அல்லாஹ் மஹப்பத் ரசூலை கொண்டு பசுமை ஆயிடும். நீ 1000 கிதாபு திறந்து பார்த்தாலே என்ன அது வராது. 10 வருஷம் இல்ல 200 வருஷம் போய் ஒரு ஸ்தாபனத்தில் படிச்சாலும் சரிதான், என்ன பட்டத்தை போட்டாலும் என்ன உலமா ஆனாலும் சரிதான். என்ன செய்யாது? மஹப்பத் உண்டாகாது. மஹப்பத் யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட போய் ஒட்டணுமா சார். மஹப்பத் யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட போய் ஒட்டணுமா சார். மஹப்பத் மாஷா அல்லாஹ் எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா என்ன ஆயிரக்கணக்கான தலாமீன்களுக்கு, ஆயிரக்கணக்கான தலாமீன் ஒரே நேரத்தில் 20,000 தலாமீன்கள் போர்டிங்கோட அவங்களோட ஸ்தாபனத்துல அந்த காலத்துல. எப்போ? இன்னைக்கு இல்ல, யார்கிட்டையும் போய் துபாயில வசூல் பண்ணிட்டு வந்தில்ல, சொந்த ஓன் மணியை வச்சு மாஷா அல்லாஹ். மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி 20,000 ஸ்டூடண்ட்ஸ் மாஷா அல்லாஹ் ரூமியுடைய ஸ்தாபனத்துல என்ன ஸ்டே பண்ணி போர்டிங்கோட மாஷா அல்லாஹ் எல்லாம் ஃப்ரீ. ஆனா மஹப்பத் எனக்கு என்னன்னு புரியல மாஷா அல்லாஹ். மஹப்பத் மகாம் எனக்கு தெரியல. என்ன ஏதாவது பெரிய மௌலவி மௌலவி மௌலவின்னு சொன்னாப்ல மாஷா அல்லாஹ். மஹப்பத்துடைய ஃபான் எனக்கு என்னன்னு விளங்கல. எல்லாம் காலும் கையிலும் இருந்துச்சு, காலும் கையிலும் இருந்துச்சு, ஹால் வரலங்கிறாங்க மாஷா அல்லாஹ். யாரோ சொல்லல, அவங்களே சொல்றாங்க. மௌலவி ஹர்கிஸ் நஷ்து மௌலாய ரூம் தாகுலாம் ஷம்ஸ் தபரே ஜினஷ்து. மௌலவி ஹர்கிஸ் நஷ்து மௌலாய ரூம். பெரிய மௌலானா பெரிய மௌலவி மௌலவி ஜனங்கள் என்ன சொன்னா? ஜனங்க சொன்னாங்க. என் நப்சுக்கு என்ன ஒன்று எனக்கு தெரியல, காலும் கையிலும் இருந்துச்சு. யாரோ சொன்ன காலும் கையிலும் எந்த ஒரு ஹால இல்ல மாஷா அல்லாஹ். ஷம்ஸ் தபரே சரி குலாமா இப்ப போறணும் மாஷா அல்லாஹ், ஹால் உண்டாயிடும் மாஷா அல்லாஹ். அப்ப மௌலவி ரூம் இப்ப மௌலாய ரூம். அப்போ ரூமுடைய மௌலவி ரூமுடைய மௌலா. அதுபோல் மாஷா அல்லாஹ் முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜாசத் இல்லாம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன 5000 மலக்கை கூட்டிட்டு போன உடனே அவங்க லிவிங் பிளேஸே மாஷா அல்லாஹ் வானம் தான். வானத்துடைய கதவை திறக்கல, அல்லாஹ்வுடைய உத்தரவில்லை. இந்த சம்பவம் எப்படி வெளியாகுது? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய திருமுகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலாத்து ஸலாத்துல தபஸ்ஸுமுன் கரீமா எதுமா சிரிக்கிறாங்க மாஷா அல்லாஹ், எதுமா சிரிக்கிறாங்க மாஷா அல்லாஹ். தப்லீக் காரணமா ஏன் கூடாதுங்கிறோம்? தப்லீக் ஜமாத் நம்ம ஏன் கண்டிக்கிறோம்? தொழுகையில மாஷா அல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை
பிரத்யேகமாக நினைக்க கூடாதுங்கிறது தப்லீக் வாலாக்களுடைய வாதம். அது ரொம்ப கடுமையான வார்த்தையில அவன் சொல்லுவான், அதெல்லாம் நம்ம வாயால சொல்லக்கூடாது சொல்ல. அதன் காரணத்தினால நம்ம என்ன செய்யறோம், நாம அவனை கண்டிக்கிறோம். ஆனா இந்த காலத்துல என்ன, தப்லீக்கார ஆட்களையும் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற செல்ல கல்ல ஷேக்மார்லாம் இருக்கிறான். புரியுதா? அப்ப என்ன பண்ணுங்க, சஹாபத் ஹாலாத்து ஸலாத்துலயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜ்ஹுல் கரீமையே பார்த்துட்டு இருக்காங்க. வஜ்ஹுல் கரீமையே பார்த்துட்டு இருக்காங்க. தொழுது முடிச்சோடு கேட்கிறாங்க, நாயகமே தாங்கள் மாஷா அல்லாஹ் ஹாலாத்து ஸலாத்துல சிரிச்சுங்கிற எஜமானே, அதுக்கான மானம் என்ன? சஹாபத் யாரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க முடியாது, யாருக்கு பார்க்கல. பதில் களத்துல என்ன, மலக்கள் மனித கோலத்துல இருந்தாங்க. இப்ப பதில் களத்துல மாஷா அல்லாஹ் சுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல இருந்தாப்புல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். பல சஹாபாக்கள் என்ன, எதிரிகளை தாக்கும் போது எனக்கு சுபைர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாப்புலன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட போய் கேட்கும் போது நான் வரவே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நாயகத்துக்கு சொல்லும் போது சல்லாசு சொல்லமானாங்க, அல்ல இல்ல சுபைர் இப்னு அவாமுடைய தோட்டத்துல வந்தது ஜிப்ரீல் மாஷா அல்லாஹ். எந்த அளவுக்குனா, சுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு பத்ர் களத்துல இருக்கும்போது மஞ்சள் கலர் டர்பன் கட்டியிருந்தாங்க, எல்லோ டர்பன். ஜிப்ரீல் எல்லோ டர்பன். மாஷா அல்லாஹ் என்னங்க, எந்த சஹாபாக்களும் பார்க்கல. அப்ப சஹாபத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, நாயகத்தை வஜ்ஹுல் கரீம் பார்க்கறாங்க. வதுஹா வஜ்ஹுல் அலி கரீம்ல புன்சிரி போததுக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமா நபி புன்னகை போததுக்கான மானா கேட்கும் போது நாயகன் திருவுளமானாங்க, ஜிப்ரீல் இந்த மாதிரி போயிட்டாப்புல அல்லாஹ் வானத்துடைய கதவு திறக்கிறதுக்கு உத்தரவு இல்லாம ஆகிட்டான். அவர் மடங்கு போன ஸ்பீட்ல மறுபடியும் வந்து என்ன, நாயகமே இஜாசத் இருக்குதான்னு கேட்டு உத்தரவு இதுன்னு வாங்கிட்டு போறாங்க. மாஷா அல்லாஹ். அதுக்காக தான் நான் சிரிச்சேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம தொழுகிறதும் ரசூலுல்லாஹ் தொழுகிறதும் ஒரே மாதிரி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபத்துக்கு தொழ வைக்குவாங்க, ஜிப்ரீல்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. மாஷா அல்லாஹ். என்னதுச்சா? அதனாலதான் என்ன, நான் தொழுத மாதிரி தொழுவுன்னு சொல்லல, கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுறதை எப்படி யாரு கண்டியோ அப்படி தொழுவோம். மாஷா அல்லாஹ். ரஅய்துமூனி உஸல்லி. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன, இந்த சம்பவம் நமக்கு முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்தனத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன, அல்லாமா ஜாமி சொல்லுவாப்ல, தூய் சுல்தான் ஆலம் யா முஹம்மது, தூய் சுல்தான் ஆலம் யா முஹம்மத். இங்க வஸ்ஃபு முராது, இஸ்மு ஷரீஃப் அல்ல. நாயகமே தாங்க மாஷா ஆலத்துக்கெல்லாம் சுல்தான் மாஷா, தூய் சுல்தான் ஆலம் யா முஹம்மத். ज़रूवे लुत्फ सुवे मन नजर कुन, காணணும்னு சொல்லி காணவன்னா எஜமானே, தாங்கள் சௌரியப்படி வஜ்ஹுல் கரீம் அப்படி திருப்பும் போது இந்த செகண்ட் ஜாமியை பார்த்தா போதும் மாஷா, இது போதும் மாஷா. இந்த நேரம் தாங்கள் நகரத்தை அம்மா என் பேர்ல போட்டு போதும் மாஷா, அது பெரிய பாக்கியம் மாஷா. ज़रूवे सूवे मन नजर कुन माशा, ज़रूवे लुत्फ सूवे मन नजर कुन, அந்த லுத்ஃப் போதும் மாஷா. तो ये सुल्तान आलम या मुहम्मद, तो ये सुल्तान आलम या मुहम्मद, ज़रूवे लुत्फ सूए मन नजर कुन.
அவர் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமுல் ஷான் அல்லாஹுல் ஜலால் அவருடைய இபாதத் எல்லாரும் காட்டுற மாஷா யார ஸல்லல்லாஹு மாஷா சுல்தானுல் ஆலமீன் மாஷா ஸல்லல்லாஹு சுல்தானுல் ஆலமீன் மாஷா கண்மணி நாயகம் மாஷா அல்லாஹ் சுல்தானுல் ஆலமீன் மாஷா. அப்ப ஆலமுடைய சுல்தானுடைய அனுமதி இல்லாம என்ன ஒரு பந்தா ஒரு அபுது எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் ஜிப்ரீல் வரும்போது அல்லாஹ்வுடைய வஹீயை கொண்டுட்டு வரக்கூடிய ஆலா மலக்காக வருவாப்ல. முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம் வரும்போது மாஷா அல்லாஹ் ஒரு அபுதாக வருவாப்ல. அதனாலதான் ஒரு தரம் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யா ரசூலுல்லாஹ்னு கூப்பிட்டது கிடையாது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய ஏதாவது ஒரு செய்தியை சொல்லும்போது யா ரசூலுல்லாஹ்னு ஜிப்ரீல் கூப்பிட மாட்டாங்க, யா முஹம்மத் மாங்க. இங்க இஸ்மு ஷரீஃப் முராத் அல்ல, வஸ்ஃபுல் கரீம் முராத். ஓ மகா புகழுக்குரிய நாயகரே, எஜமானே. ஜிப்ரீல் எப்படி கிதாப் செய்றாப்ல, மகா புகழுக்குரிய நாயகரே, புகழப்பட்டவர்களே, புகழப்படுபவர்களே, புகழுக்குரியவர்களே, புகழை ஆட்சி செய்யக்கூடியவர்களே. புகழை ஆட்சி செய்யறது எல்லோருக்கும் புகழை கொண்டு ஷரஃப் கிடைச்சா ஹம்துக்கு ரசூலுல்லாஹ்வை கொண்டு ஷரஃப் உண்டாகும். எல்லோருக்கும் மாஷா அல்லாஹ் ஹம்தை கொண்டு ஷரஃப். முக்தாருல் ஆலமீன் முஸ்தபா கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் மாலிகுல் ஹம்த் மாஷா அல்லாஹ் ஹம்தை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன யா முஹம்மத் தன்னை என்ன பந்தாவாக்கி ஆஜிஸாக்கி, தன்னை பந்தாவாக்கி ஆஜிஸாக்கி மாஷா அல்லாஹ் ஜிப்ரீல் கிதாப் செய்வார். அதனால என்ன முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமுக்கு ஏறத்தாழ 23 ஆண்டு காலத்துல எத்தனை முறை வந்தாப்புல 40,000 40,000 முறை ஜிப்ரீல் வந்தாப்புல மாஷா அல்லாஹ். 23 வருஷத்துல மட்டும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத்துக்கு ஜிப்ரீல் வந்து எத்தனை முறை 40,000 முறை மாஷா அல்லாஹ். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தது 12 முறை மாஷா அல்லாஹ். குர்ஆன் ஆயத்து 10,000 கூட இல்ல. ஒவ்வொரு ஆயத்தா கொண்டு வந்தா கூட என்ன, ஒவ்வொரு ஆயத்து வந்தா கூட 10,000 கூட ஆயத்து இல்ல. அப்ப 40,000 என்ன, அதான் ரசூலுல்லாஹ் அலைஹி சொல்லி தராங்க. ஜிப்ரீல் காதிமுஹு மாஷா அல்லாஹ். ஜிப்ரீல் காதிமுஹு மாஷா அல்லாஹ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபர்ஸுல் காதிம் மாஷா அல்லாஹ். ஜிப்ரீல் மீகாயில் சர்கார தோ ஜஹான் के अर्श फर्द அதாவது வானலோகத்துல காதிம் மாஷா. ஜமீன்ல மாஷா அல்லாஹ், பூமியில பூலோகத்துல ஜமீன்ல அனஸ் இப்னு மாலிக் காதிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு காதிம். அது மாதிரி ஆஸ்மான்ல மாஷா அல்லாஹ் என்ன ஜிப்ரீலும் மீகாயிலும் காதிம் மாஷா அல்லாஹ். ஜிப்ரீலும் மீகாயிலும் காதிம் மாஷா அல்லாஹ். அதனால தான் என்ன 40,000 முறை வந்தாப்புல மாஷா அல்லாஹ். 40,000 முறை. ஒரு முறை 2 முறை இல்ல. சில நேரங்கள்ல ஒரே நாள் என்ன 30-40 முறை வந்திருக்கு. அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரே தரம் 30-40 முறை. எப்பவெல்லாம் நினைக்கிறாங்களோ சரதாலசனா அப்பவெல்லாம் ஜிப்ரீல் வருவாங்க மாஷா அல்லாஹ். அப்ப பத்ரு யுத்தங்கிறது மாஷா அல்லாஹ் என்ன, சில பேர் அத என்னமோ ஒரு நாட்டுக்கு சண்டை நடக்கிறமோ பெரிய வார் மாதிரி
அல்லாஹ் போய் வாரத்துக்கு போய் இந்த ஹபீபுல்லாஹ் அனுப்புவானா? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதீமு ஷான இன்ஹார் ஆகிறது மாஷாஅல்லாஹ். இது எல்லா யுத்தங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அல்மத் ஷரீஃப ظهور ஆகிறது எல்லா யுத்தங்களும் மாஷாஅல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய அல்மத் ஷரீஃப ظهور ஆகிறது. உஹது யுத்தம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீத் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு தப்பான பொய்யான செய்தியை அபூ சுஃபியான் பரப்புனாப்ல. அப்பதான் சஹாபத்தெல்லாம் என்ன ஹவுஃபாக எல்லாரும் ஓடுவாங்கன்னு சொல்லி அந்த சிச்சுவேஷன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீத் ஆகல, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஹயாத்தா இருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ் சொல்லி என்ன கர்ஜனை செய்து கொண்டு மக்கத்து குஃபார்களை ஆயிரக்கணக்கான பேர்களை என்ன எதிர்த்து நின்று யுத்த களமாடிய சேனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சுஜாஅத்தை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க மாஷாஅல்லாஹ். ஜிப்ரீல் தஅஜ்ஜுபானாப்ல அலியுடைய சுஜாஅத்தை பார்த்து மாஷாஅல்லாஹ். தஅஜ்ஜுபானது மட்டுமல்ல, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஷரீஃப்ல ஜிப்ரீல் சொன்னாப்ல, நாயகமே அலியுடைய சுஜாஅத் அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலி யார்? அலி மின்னி வ அன மின்ஹு, அலி மின்னி வ அன மின்ஹு. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சய்யிதி யா ரசூலுல்லாஹ், அப்போ அந்த நேரத்துல நாயகமே அன மின்குமா, அன மின்குமா. ஜிப்ரீல் மாஷாஅல்லாஹ் நிஸ்பத்தே முஹம்மதில எந்த லத்தத் ஆவராப்படையோ அதே லத்தத்தை நிஸ்பத்தே அலில ஆவராப்பட மாஷாஅல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சய்யிதுல் மலாயிகா. குர்ஆன்ல ரசூலுல் கரீம் அல்லாஹ் சொல்றாங்க மாஷாஅல்லாஹ், அந்த கரீமான அல்லாஹ்வுடைய தூதர் அன்பியாக்களுக்கு முர்சலுக்கு வஹி தரக்கூடிய வஹி கொண்டு வரக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூல் ஆனமின்குமாங்கறாப்ல மாஷாஅல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுஹபத் ஷரீஃப்ல முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சுஹபத் ஷரீஃப்ல எந்த லzzத் ஆவராப்லயோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதே சந்தோஷமும் ஆனந்தமும் கொண்டாப்ல சையதுனா அலியுடைய சுஹபத் ஷரீஃப்ல மாஷாஅல்லாஹ். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ் அலியுடைய மஹப்பத்தை என்ன ஈமானோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்டாச்மென்ட் பண்றாங்க மாஷாஅல்லாஹ். அலியை மஹப்பத் வைக்கிறது யார் மாஷாஅல்லாஹ்? மூமின்கள் மட்டும்தான். ஜாமிஉ சஹீஹ் முஸ்லிம்ல என்ன பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஏதோ கிதாப் அல்ல, சஹீஹ் முஸ்லிம். அலி நாயகமே இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க, அவங்களே அறிவிக்கிறாங்க, அவங்க தான் ராவி. சையதுனா அலி கர்ரமல்லாஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமான பிஷாரத் செஞ்சத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் அலிட்ட சொல்றாங்க, ஹஜ்ரத் அலி அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் யுஹிப்பனி இல்லா முஃமின் வலா யுபகதனி இல்லா முனாஃபிக். அல்லாஹ் யுஹிப்பனி இல்லா முஃமின். அலிய மஹப்பத் யார் வைக்குவா? முஃமின்கள் மட்டும் தான் வைக்குவாங்க மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் முஜ நஸீபனா ஆமீன் ஆமீன். அலியுடைய மஹப்பத் மாஷாஅல்லாஹ் ஈமானுடைய பிரகாசம் மாஷாஅல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமால ஒரு மனுஷனோட ஈமான் உறுதியாக இருந்தால், அது ட்ரூத் ஃபைட்டாக இருந்தால் மாஷாஅல்லாஹ் மௌலா அலி முஷ்ரிக் கிசாவுடைய மஹப்பத் ஷரீஃபுடைய ஜல்வா அஃப்ரோஸ் இருக்கு மாஷாஅல்லாஹ் கல்புல மாஷாஅல்லாஹ். அலியுடைய மஹப்பத் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோட சேர்க்கறாங்க மாஷாஅல்லாஹ். சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் மாஷாஅல்லாஹ், ஏதோ கிதாப் அல்ல, தர்ஜால கம்மியான கிதாப் அல்ல, ஷைഖைன் கரீமாவுடைய சஹீஹைன். அல்லாஹ் யுஹிப்பனி இல்லா முஃமின் வலா யுபகதனி இல்லா முனாஃபிக். அலியை மஹப்பத் வைக்கிறது மாஷாஅல்லாஹ் ஈமான்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலியை வெறுக்கிறது முனாஃபிக்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வை ஜட்ஜ்மென்ட் பண்ண பிறகு வேற யாராங்க எது சொல்லணும்? ஃபைசலா பண்ணிட்டாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற யாராங்க ஒப்பீனியன் சொல்லணும்?
ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் தேவையில்லை. சையதுல் ஹலால் குலி மஜ்மஈன் முக்தாருல் கௌனைன் வ ஸகலைன் சாஹிபுல் மகாமுல் மஹமூதுல் கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் முஜதவல்லம் லிசான் ஹக்கல் கரீமல் பிஷாரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷாஅல்லாஹ் பத்ருடைய தினங்கள் அல்ஹம்துலில்லாஹ் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸீமு ஷானும் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷானை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ظهூராக்கினார். அதேபோல இந்த ரமதான் மாதம் பிறை 17 நம்முடைய ஆரிய தாயாகிய உம்முல் முஃமினீன் சையதா ஆயிஷா துஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வ அஃபாத அலைனா البركات منها بهرت الرحم நாயுடைய உருஸ் முபாரக். குர்ஆன் ஷரீஃப்ல 18 ஆயத்து ஷரீஃப் ஆயிஷா நாயத்துடைய மகத்துவத்தை குறித்து அல்லாஹ் பயான் செய்யற மாஷா. ஒரு ஆயத்துல 18 ஆயத்து இருக்கு மாஷா. நாயகத்துடைய திரு மனைவிமார்கள் எல்லாரும் மூமின்களுடைய உம்மா தாய்மார்கள்னு சொல்லி ஆயிஷா நாயத்து பரக்கத்துல தான் அல்லாஹ் ஆயத்தை நாசிலாக்குறான். எது நாயகத்துடைய அஸ்வாசு முத்தஹரா உம்மஹாத்துல் மூமினீன்ங்கிறது ஆயிஷா நாயகத்துடைய விஷயத்துல தான் அல்லாஹ் ஆயத்தை நாசிலாக்குறான். ஆயிஷா நாயகத்தின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள பிரியத்தையும் பாசத்தையும் வைத்து ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்யும் போது ஆயிஷா நாயகத்துடைய இல்மு எந்த அளவுக்கு விசாலமான ஞானம் உள்ளவங்க ஆயிஷா நாயகன் சொல்லும் போது ஒரு பிரபலமான சஹாபி, நான் ஹுர்மத்தை நாடி அவங்களோட பேரை மறைச்சுக்கிற சொல்ல விரும்பல, அந்த சஹாபி நினைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசால் முபாரக்கான அப்புறம் அந்த சஹாபி ஹயாத்தா இருந்தா ஆயிஷா நாயகியை கல்யாணம் முடிக்கணும். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய குர்ஆன் ஹதீஸுடைய பெரிய இல்மு உள்ளவங்களா இருக்கிறதுனால அவங்கள கொண்டு இல்மு ஹாசிலாக்கணும்னு சஹாபி நினைச்சாப்புல. அந்த சஹாபி நினைச்சதுதான் கல்புல தாமதம். அல்லாஹ் அர்ஷது உடனே ஆயத்தை நாசிலாக்கினான். வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். அப்பதான் இந்த ஆயத்தை நான் நாசிலாக்கினேன். நாயகத்துடைய பரிசுத்தமான திருமனைமார்கள் மூமின்களுக்கு தாய்மார்கள் ஆவார்கள் மாஷா. நம்முடைய உம்மாமாராவாங்க மாஷா. வஅஸ்வாஜு உம்மஹாத்துஹும். அந்த சஹாபி நினைச்சு முடிக்கல. ஜவாப் அல்லாஹ் என்ன, அவர் என்னத்தை ரத்து செஞ்சு அல்லாஹ் அர்ஷத ஆயத்தை நாசிலாக்கிட்டான் மாஷா. அதுக்காக அந்த சஹாபி தௌபா செஞ்சு 6 முறை பைவாக்கு மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போனாங்க மாஷா. இந்த நினைச்ச தப்புக்காக, அதாவது அவங்க நினைச்சது ஒரு நல்ல விஷயம், ஆனா கூடாது, தப்பான விஷயம், அறியாம நினைச்சிட்டாங்க. அதுக்காக 6 முறை பைவாக்கு போனாப்புல மதீனா முனவ்வரா இருந்து மக்கத்துக்கு மாஷா ஹஜ் செஞ்சு ஹஜ்ஜுக்கு மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன எல்லா நாயகத்துடைய அஸ்வாஸ் முத்தஹராவும் மூமின்களுக்கு தாய்மார்கள் சொல்லக்கூடிய ஆயத்து முதல் நாசிலானது ஆயிஷா நாயகி பரக்கத்து கொண்டதா மாஷா. வஅஸ்வாஜு உம்மஹாத்துஹும். நம்முடைய உம்மாமார் கதீஜா நாயகி, சஃபியா நாயகி, சௌதா நாயகி, ஆயிஷா நாயகி, ஜுவைரியா நாயகி, முஸல்மா நாயகி எல்லாம் நம்முடைய உம்மாமார்ங்கிற ஆயத்து நாசிலானது ஆயிஷா நாயகியுடைய பரக்கத் ஷரீஃப் கொண்டதான் மாஷா. அப்ப ஆயிஷா நாயகியுடைய உருஸ் முபாரக் இன்னைக்கு மாஷா. ரமதான் போற 17 மாஷா. நம்ம வீட்டுல உம்மா என்ன மறந்த நாள் இன்திகால் ஆனா அதை நம்ம நினைச்சு சாத்தியம் வந்துடும்ல. அப்ப இன்னைக்கு நம்முடைய உம்மா ஆயிஷா நாயகியுடைய நாள். நாம என்ன ஆயிஷா நாயகில இருந்து பெற வேண்டிய பரக்கத் ஷரீஃப் அக்ஸராருக்கு நிறைய பெற வேண்டியது இருக்கு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரமலான் மாதம் பிறை 17ங்கிறது என்ன, ஷுஹதாய் பத்ர் 14 சஹாபாக்கள் பத்ர்ல ஷஹீதான 14 ஷுஹதாக்கள் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வஃபாத அலைனா البركات منهم في الدار آمين. அவர்கள் உருஸ் முபாரக் மட்டுமல்ல, ஆயிஷா நாயகியுடைய உருஸ் முபாரக் இன்னைக்கு மாஷா. அதுபோல் மாஷா அல்லாஹ் சையதுனா அலி நாயகியுடைய ஷஹாதத் முபாரக்குடைய நாள் அல்ஹம்துலில்லாஹ். அதுபோல் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
अहल बैत अतहार खालिक खालिगान फख्र दो जहान शहनशाह विलायत हुजूर ख्वाजा मोइनुद्दीन चिश्ती उடைய खादिगान सिलसिला चिश्ती उடைய चिरागान हिंदुस्तान कैपिटल सिटी दिल्ली उடைய चिराग लैंप ऑफ दिल्ली ख्वाजा नसीरुद्दीन चिराग दहलवी माशाअल्लाह सरकार चिराग दहलवी उடைய उरुस मुबारक माशाअल्लाह हय्युल क़य्यूम अल्लाह जुल जलाल அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபையும் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபையும் அஸ்ஹாபுல் பத்ரீன்களும் ஷுஹதா அல் பத்ரீன்களும் எவ்வாறு அதை அனுபவித்து பேரானந்த பரவசம் அடைந்தார்களோ அந்த மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் நம்முடைய அவுலாதுகள் நஸ்லுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹுசூர் ख्वाजा नसीरुद्दीन चिराग दहलवी उடைய நூரானி தவஜ்ஜுஹ் ஃபைசான் மதது இனாயத் ஹிமாயத் அல்லாஹ் துனியாவிலும் ஆখিরাத்திலும் நமக்கு நசீபாய் வைப்பானாக. खादिगान ख्वाजा मोइनुद्दीन चिश्ती உடைய खादिगान सिलसिला चिश्ती உடைய दामனை பற்றி பிடித்த மாஷாஅல்லாஹ் ख्वाजा உடைய गुलामा माशाअल्लाह दुनियाविலும் ஆখিরাத்திலும் தம்மை நம்முடைய அகலையும் ஹய்யுல் क़ய்யூம் அல்லாஹ் ஜுல் ஜலால் कबूल से दिलवानाह हस्बुनल्लाहु सय्यूतीना min फज़लिही व रसूलुहु अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन कमा तुहिब्बु व तर्दा bi an tusalli अलैहि। अस्सलामु अलैकुम।